மன்னர் ஒருவர் கடவுளை காண்பதற்காக தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் தவத்தில் மகிழ்ந்த கடவுள் அவர் முன்னே தோன்றி அவருக்கு தரிசனம் அளித்தார். அவர், கடவுளே, நான் மட்டுமின்றி என் மனைவி, மந்திரிகள், மக்கள் அனைவரும் உங்கள் தரிசனத்தை காண வேண்டும் என்றார். இது சாத்தியமில்லை என்று கூறினார் கடவுள். இருந்தாலும் உங்களுக்காக செய்கிறேன். உங்கள் மக்கள், மனைவி, மந்திரிகள் அனைவரையும் அழைத்து கொண்டு இந்த மலை உச்சிக்கு வாருங்கள். நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்றார். உடனே மன்னர் ஊருக்குள் சென்று மக்கள் அனைவரிடமும் நடந்தவற்றை கூறி அனைவரையும் அழைத்து கொண்டு மலை உச்சிக்கு புறப்பட்டார். போகும் வழியில் மலையில் செப்புக்கள் சிதறி கிடந்தன. அதனை எடுக்க சிலர் சென்றனர். மன்னரோ, கடவுளை காணலாம், இது வேண்டாம் என்று சொன்னார். அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் அவருடன் சென்றனர். சிறிது நேரத்தில் வெள்ளி பொருட்கள் இருப்பதை கண்டனர். அதை எடுக்க சிலர் சென்றனர். மன்னரோ, இது முக்கியமில்லை, கடவுளை காணலாம் என்றார். அவர்கள் செல்லவில்லை. உள்ளவர்கள் மன்னரை பின்தொடர்ந்தனர். அங்கு தங்கக்குவியல் இருப்பதை பார்த்து சிலர் அதை எடுக்க சென்றனர். மன்னரோ, கடவுள்தான் முக்கியம், இதெல்லாம் நமக்கு முக்கியம் என்று சொன்னார். ஆனால் அவர்கள், மன்னா, இதுதான் முக்கியம் என்று சென்றுவிட்டனர். மன்னர், அவரது மனைவி, மந்திரிகள் மட்டும் மலையுச்சியை நோக்கி நடக்க சென்றனர். சிறிது நேரத்தில் வைரக் குவியலை கண்டனர். உடனே அவர்களும் சென்று அதை எடுக்க சென்றனர். இது முக்கியமில்லை, நம் கடவுளை சந்திப்பதுதான் முக்கியம் என்றனர். மன்னா, தற்போதைக்கு இதுதான் முக்கியம் என்று அனைவரும் சென்று விட்டனர். மன்னர் தனியாக சென்று மலை உச்சியை அடைந்தார். அங்கு காத்து கொண்டிருந்த கடவுள் மன்னரிடம், இப்போது புரிகிறதா? என்னை தரிசிக்கும் தகுதி உங்களுக்கு மட்டுமே உள்ளது என்றார்.